இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திமுக தன்னுடைய மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு? இந்திய சூழ்நிலையில் நிச்சயமாக இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலன் தரக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அரசியல் அரங்கத்துல எவரிபடி வாண்ட்ஸ் ஷேர் ஆஃப் பவர், ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள தங்கள் தேவைங்கிறத ஒவ்வொரு பிரிவு மக்களும் உணர்றாங்க. அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் என்பதை 110 அவங்க அதை உயர்த்தும் போது அதன் பலன் பலதரப்பட்ட சமூகங்கள் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போதுமான அளவு பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத சமூகங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக அளவு வாக்களித்தாலும் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போதுமான அளவு மாவட்ட செயலாளர் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். அப்படி கட்சிக்கு அதிக அளவு வாக்களிக்கக்கூடிய சமூகங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை போதுமான அளவு கொடுப்பதற்கு இந்த 110 மாவட்டங்களாக பிரித்திருப்பதற்கு தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு அது பயன்படும். மேலும் இங்கு பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களுக்கும் மாவட்ட செயலாளர் பதவியை அளிப்பதற்கும் அது பலன் பெறும் என்பதுதான் நம்முடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சமூக நீதி அடிப்படையில் வரவேற்கத்தக்கக்கூடிய முடிவு, அதிகார பரவலை ஏற்படுத்தும். இது தகுதியானவர்கள், திறமையானவர்களை அவர்கள் தேர்வு செய்து நியமிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இது இந்த முடிவு சமூக நீதி பார்வையிலும் திமுக கழகத்தின் வளர்ச்சியின் அடிப்படையிலும் வரவேற்கத்தக்கது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.